திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பேருன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்த நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வரதை சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது, நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் தாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ஒரு 35 சவர் நகை போட்டு நான் கட்டி கொடுக்குறேன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டாங்க. விட்டு பிரிய முடியாதுன்றதுனால வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு உண்மையிலேயே அழகாக இருக்கும், கலராக இருக்கும். என்ன எதிர்பார்க்குதுன்னா அந்த பொண்ணு படித்தவராக தான் வேணும், நல்லவராக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இவங்க சொந்தமாக மளிகை கடையும் வச்சு நடத்திட்டு வராங்க. சொந்தமாக 2 மளிகை கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் கடையை பார்த்துட்டு வராங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோவை மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப குணமான நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுங்க. இவங்க பேருன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி. இவங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து, வன்னியர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் 12th தாங்க முடிச்சிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக துணிக்கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு மட்டும்தான் இருக்குது, நிலம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் தாங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாங்க இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தாங்க, ஒரு அண்ணா இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ணாவும் தங்கச்சி துணிக்கடை வச்சு நடத்திட்டு வரதை சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா வீட்டில் வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க, அவங்க கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, இல்லைன்னா இது விவசாயம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அம்மா ஒரு 4-5 மாடு வச்சுட்டுருக்குறாங்க, அதை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு பூசா கடையும் வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வசதியான ஃபேமிலின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்கும் இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க.